நம்ம நிலாவோட ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆயிடுச்சு. அத கொண்டாடுறதுக்காக நம்ம நிலாவோட பாஸ் வந்து டின்னர் அரேஞ்ச் பண்ணி வேலை பார்க்குற எல்லாத்துக்குமே சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருக்காருங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, நம்ம நிலாவ மட்டும் அவங்க பாஸ் வந்து விழுந்து, விழுந்து, விழுந்து கவனிக்கிறாருங்க. சாப்பாடு பரிமாறது என்ன? அது வேணுமா? இது வேணுமா? அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து, பார்த்து வாங்கி குடுக்குறது, ஹாட் வாட்டர் வாங்கி குடுக்குறது. ஓரளவுக்கு போகையில அங்கே கூட சாப்பிடுற எல்லாத்துக்குமே சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன நிலா உன்னைய மட்டும் பாஸ் இப்படி கவனிச்சுக்கிறாரு, எங்களெல்லாம் அப்படி கவனிச்சுக்கல. உன் மேல ஏதோ இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லயில, அப்பலாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சமாளிச்சு பார்க்குறா. ஆனா அதே டைம் பார்த்தீங்கன்னா, நிலாவுக்கே அவர் தான் அப்படிதான் இருக்காரு போல அப்படிங்கிற மாரி ஒரு தாட் வரவுமே பதட்டம் வந்துருச்சு. உடனே நிலாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிறாங்க. உடனே கிளம்பி நம்ம சோழனுக்கு மெசேஜ் பண்றாங்க. இந்த மாரி நான் வந்து ஹோட்டலுக்கு சாப்பிட வந்திருக்கோம் ஆஃபீஸ்ல எல்லாரும். நீங்க வந்து என்னைய வந்து கூட்டிட்டு போங்க. நான் வந்து லொக்கேஷன் ஷேர் பண்றேன் அப்படிங்கிற மாரி நிலா மெசேஜ் பண்ணவும், உடனே நம்ம சோழன் மின்னலா கிளம்பி வந்துறாருங்க. அங்க வந்து வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது, உடனே நம்ம வந்துட்டோம்னு சொல்லிட்டு நிலாவுக்கு ஃபோன் பண்றாங்க. உடனே நிலா ஃபோன் எடுக்குறாங்க. நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லயில, உடனே நிலா வந்து அவங்க பாஸ்ட்ட "சார் நான் கிளம்புறேன் சார்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லல. "இருங்க இன்னும் முடியவே இல்ல. நீங்க இன்னும் பாதி சாப்பாடோட நிக்கிறீங்க. நீங்க கிளம்புனா அப்புறம் எல்லாரும் அப்செட் ஆயிருவாங்க" அப்படிங்கிற மாரி "இல்ல நான் கிளம்புறேன்" அப்படிங்கிற மாரி வந்து நிலாவும் சொல்றாங்கங்க. அதோட நம்ம சீரியல் முடிஞ்சிருச்சுங்க.